ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப ஈஸியான மட்டன் பிரியாணி எப்படி செய்யறது பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதும் அது கூட எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டாலே இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ எண்ணெய் சேர்த்த பிறகு அது கூட பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதை நல்லா சேர்த்துட்டு எண்ணெயில் இதை நல்லா கொஞ்சம் பொரிஞ்ச உடனே அப்புறம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் போட்டு நல்லா வெங்காயம் ரோஸ்ட் ஆகிற வரையிலும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து ஒரு 6 பெரிய சின்ன தக்காளி நான் சேர்த்துருக்கேன். தக்காளி போட்டது நல்லா அதையும் சாஃப்ட் ஆகிற பதத்து வரையிலும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. அதுக்கப்புறம் அது நல்லா சாஃப்டான பிறகு பிரியாணி இலை போட்டுக்கோங்க. பிரியாணி இலை இன்னும் சூப்பராக இருக்கும். பிரியாணி இலை போட்டுட்டு ஒரு குட்டி கப் தயிர் ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு அப்புறம் அதையும் நல்லா அதுவும் ஒரு சாஃப்டான பதத்துக்கு வந்தோன்னா நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்துருவோம். நான் இன்றைக்கி என்னென்ன மசாலானா மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் கறி மசாலா நான் சேர்த்துவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் மட்டன் பிரியாணி செஞ்சால் மட்டன் தூளும், சிக்கன் பிரியாணி செஞ்சால் சிக்கன் மசாலாவும் நான் போடுவேன். ஸோ மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அப்புறமே 1 கிலோ மட்டன் நல்லா கழுவி மஞ்சள்தூள், உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் மட்டன் அதில் போட்டு நல்லா அந்த கிரேவி எல்லாம் மட்டனுக்குள்ளே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணி ஊற்றிட்டு அதுலேயே கொதிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் அரிசிக்கு தேவையான தண்ணினா 2 டம்ளர் அரிசி, ஸோ 4 டம்ளர் தண்ணி சேர்த்து அது கூட அரிசி சேர்த்து வச்சுருக்கேன். 2 விசிலுக்கு அப்புறம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 விசிலுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப சூப்பராக சாப்பிட்டா